இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஸ்மார்ட் 6 ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல ஃபோனோட பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபோனோட பேக் சைடில் சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோனோட பாக்ஸை சீலை ஓப்பன் பண்ணி பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணோட இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 6 ஹெச்டி ஸ்மார்ட் ஃபோன் வருது. நம்மக்கிட்ட இருக்குது ஒரிஜின் ப்ளூ அப்படிங்கிற கலர். இப்போ இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் பாக்ஸில் பார்க்கும்போது நமக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜர் தராங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தராங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ், சிம் எஜெக்டர் பின், இன்ஃபினிக்ஸோட எக்ஸ் கிளப்க்கான ஒரு இன்வைட், கடைசியாக ஒரு ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் கேஸ் தராங்க. ஸோ ரெகுலரான ஃப்ளெக்சிபிள் கேஸ் தராமல் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 6 ஹெச்டி ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள வெளியே இருக்கிற ராப்பரையும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு பிளாஸ்டிக் பெல்ட் தராங்க. அப்படியே நம்ம கூந்து பார்க்கும்போது ஒரு சைடில் மேட் ஃபினிஷும் இன்னொரு சைடில் ஒரு லைட்டான ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரிப்பும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் பாட்டம் சைடில் நமக்கு இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் லைட்டாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு சிங்கிள் கேமரா செட்டப் இருக்குது. பார்க்குறதுக்கு 3 கேமரா மாதிரி இருந்தால் கூட அது கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேமரா இருக்குது. அது போக ஒரு எல்இடி ஃப்ளாஷ் வருது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் ட்ரே தராங்க. இந்த சிம் ட்ரே பொறுத்தவரை நமக்கு 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம். அதை டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. ஃபோனோட பாட்டம் சைடில் 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஸ்பீக்கர் கில்ஸ் ஆகிய விஷயங்கள் இருக்குது. ஃபோனோட செல்ஃபி கேமரா பக்கத்தில் நமக்கு ஒரு எல்இடி லைட் ஃப்ளாஷுக்காக கொடுக்குறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளேக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.6 இன்ச்சுக்கான ஹெச்டி+ ரெசல்யூஷன் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 500 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இது நார்மலாக வாட்டர் ஆஃப் நாச் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். காரணம் இதோட ப்ரைசிங். ஏன்னா இந்த ஃபோன் ரொம்ப கம்மியான ப்ரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். டே டைமில் ஃபுல் பிரைட்னஸில் வச்சு வெளியே யூஸ் பண்ணும்போது லைட்டாக டிஸ்பிளே தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு இன்டோர் மாதிரியான யூசேஜுக்கு இது பிரச்சனை இல்லாத ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. இந்த ஃபோனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நமக்கு கொடுக்கல. இருந்தாலும் நமக்கு நார்மலான ஒரு ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட ஓஎஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு XOX டால்ஃபின் 7.6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இது Android 11 பேஸ் பண்ண ஓஎஸாக வருது. ஸோ Android 11 அப்படின்னு பார்க்கும்போது Android 11ஓட பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெவியான ஃபீச்சர்ஸ், குறிப்பாக இன்ஃபினிக்ஸோட ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்ட கூட லைட் டவுன் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால டோன் டவுன் வெர்ஷனாக இந்த ஃபோனை ஓஎஸ் கொடுக்குறாங்க. காரணம் ஃபோன் ஹேங் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லைட் வெயிட் ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இன்ஃபினிக்ஸோட சிக்னேச்சர் ஃபீச்சர்ஸ் பல விதமான விஷயங்கள் இந்த ஃபோனோட தராங்க. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்மார்ட் பேனல் அதாவது சைடில் நமக்கு ஷார்ட்கட்ஸாக ஆப்ஸ், அது போக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் பண்ணலாம். மேலும் பீக் ப்ரூஃப் அப்படிங்கிற ஹைட் பண்ணுற மோடு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐ கேர் மோட், ஒன் ஹேண்ட் யூசேஜ் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேலும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்காக சோஷியல் டர்போ அப்படிங்கிற மோடு தராங்க. இது போக கேமிங் மோட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்மார்ட் பேனல் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 6 ஹெச்டியில் வருது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜிங் தான் தராங்க. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிடுது. ஆனால் பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு லைட் வெயிட் ஓஎஸ்ங்கிறதுனால கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் இம்ப்ரெசிவ் தான். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ A22 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி சிப்செட் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைட் வெயிட்டான ஆப்ஸோ அதோட லைட் வெயிட்டான கேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபோன் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஹெவியான கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது லோ செட்டிங்ஸில் வச்சிங்கன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸோட கண்டிப்பாக விளையாடலாம். மற்றபடியாக ரொம்ப ஹெவியாக கேம்ஸ்லாம் இது செட் ஆகாது. மற்றபடி நார்மலான வாட்ஸ்அப் மாதிரியான சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறவங்களுக்கு, அதுபோல் லைட் வெயிட்டான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோனில் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. 2GB ரேம் 30GB ஸ்டோரேஜில் வருது. நமக்கு இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டோரேஜ் நமக்கு 32GBயில் கிட்டத்தட்ட 23GB கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு 2GB ரேம் பத்தலைனா கூட அடிஷனலாக 2GB விர்ச்சுவலாக ஆட் பண்ண முடியும். அதை மொத்தமாக 4GB ரேமாக இந்த டிவைஸ் மாற்ற முடியும். இது போக இந்த ஃபோனுக்கு DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸோட சவுண்ட் ஓரளவு நல்லா இருக்கும். வெளியே உள்ள ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்ட் ஆவரேஜ் தான். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு ஒரு சிங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது 8 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இது போல் நமக்கு டுவல் எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ரியர் ஃபேசிங் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் டே டைமில் நல்லாவே இருந்து சொல்லலாம். ஆனால் லைட்டாக ஷேக்கினஸ் இருக்குது. ஸோ கையை ஷேக் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா இந்த கரெக்டான உங்களுக்கு ஷார்ட்ஸ் கிடைக்கும். டைனமிக் ரேஞ்செலாம் ரொம்ப ஆவரேஜ் தான். மற்றபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது போக நமக்கு எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் தராங்க. ஒரு சிங்கிள் எல்இடி ஃபிளாஷாக வருது. ஃப்ரண்ட் சைட் கேமரா
கேமராவுமே அதே மாதிரி தான், நமக்கு வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் இருந்து எடுத்தோம்னா நல்ல ஒரு ஷாட் வருது. ஆனால் வந்து நமக்கு எட்ஜ் டிடெக்ஷன், அதாவது போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷாட்ஸ் எடுக்கும்போது அதெல்லாம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இதுபோக கேமரா மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ மோட், பியூட்டி மோட், போர்ட்ரேட், அது போக வந்து நம்ம பேனோரமா மாதிரியான ஷாட்ஸ் வந்து இதில் எடுக்க முடியும். டைம் லேப்ஸ் மோடும் இதில் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது 2GB RAM வித் 32GB ஸ்டோரேஜாக வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6799 அப்படிங்கிற ஒரு விலையில் தராங்க. ரொம்ப பட்ஜெட் சென்ட்ரிக் விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த விலையில் பார்க்கும்போது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஒரு 6000 ரூபா, குறிப்பாக 7000 ரூபாய் கீழே பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணும்போது அதில் வந்து சில காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யும். ஆனாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இன்ஃபினிக்ஸ் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ஹெச்டியை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.